ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 85வது தசகம் பாராயணம். இந்த தசகத்துல தான் பட்டத்திரிகள் ஜராசந்தனோட வதத்தையும் தர்ம புத்திரனோட ராஜசூய வேள்வியும் சொல்ல போறாரு. வாங்க இப்ப நாமும் பட்டத்திரிகளோட சேர்ந்து குருவாயூர் போலாம். குருவாயூர்ல குருவாயூரப்பன் முன்னாடி அந்த பட்டத்திரிகள் மண்டபத்துல அமர்ந்து பட்டத்திரிகள் என்னெல்லாம் ஸ்லோகங்கள் எழுத போறாரு, அத சம்பாஷணையா எப்படி குருவாயூரப்பன் கிட்ட பேச போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு. மகத மன்னனான ஜராசந்தன் 20,800 அரசர்களை சிறைப்பிடித்து ரொம்ப நாட்களா துன்புறுத்தி வந்தான். அதனால அவங்க எல்லாரும் அநாத ரட்சகனான உங்ககிட்ட ஒரு தூதுவனை அனுப்பி அந்த ஜராசந்தனை வதம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டாங்க. நீங்க ஜராசந்தன் மேல் படையெடுக்க விரும்பிய போது நாரதர் அங்கு வந்து தர்மபுத்திரர் ராஜசூயம் யாக செய்ய விரும்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி 2 காரியங்கள் ஒரே சமயத்துல வந்தது கண்டு நீங்க கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சீங்க. அப்பொழுது மந்திரியான உத்தவர் பகைவர்களை வெற்றி கொண்டே செய்யப்பட வேண்டிய இந்த ராஜசூய வேள்வியால் இந்த 2 காரியங்களும் ஒரே சமயத்துல கைகூடும் அப்படின்னு சொல்ல, நீங்க உங்களோட சுற்றம் சூழ இந்திரபிரஸ்தம் போனீங்க. நீங்க உங்களோட மனைவிமார்கள் அனைவருடனும் இந்திரபிரஸ்தம் வந்தபோது, அதாவது 16,108 பேர், உங்களோட கடாட்சத்தினால வலிமை பெற்ற தனது தம்பிகளால உலகம் அனைத்தும் வெற்றி கொண்டு ஒப்பற்ற செல்வத்தை பெற்ற தர்மபுத்திரர் பக்தர்களோட ஏவலால் போல் உங்களை ரொம்ப அன்போட அரவணைப்போட அங்க வரவேற்றாங்க. அதன் பிறகு நீங்களும் பீமன், அர்ஜுனன் இவங்களோட ஜராசந்தனை வெற்றி கொள்வதற்காக மகத தேசத்துக்கு புறப்பட்டீங்க. இது எவ்வளோ பெரிய வியப்பு! உங்களால வெற்றி கொள்ள முடியாதா என்ன? பீமனும் அர்ஜுனனும் எதற்கு உங்களுக்கு? அங்க இன்னொரு அதிசயம் நிகழ்த்த போறீங்க இல்லையா? தேவதேவனே, அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் அந்தன வேஷம் பூண்டு மகத தேச தலைநகராகிய கிரிவிரஜம் அப்படிங்கிற நகரத்தை அடைந்து அந்த மகத மன்னன் கிட்ட மல்யுத்தம் பண்ணணும்னு வரமா கேட்டீங்க. உங்களோட திருக்கரங்களால இறப்பை எய்த புண்ணியம் செய்யாத அந்த ஜராசந்தன் பீமனோட போர் புரியும்படி செஞ்சுட்டு நீங்க அர்ஜுனன் கூட அந்த 2 மன்னர்களின் போர் திறனை பார்த்து மகிழ்ந்துட்டு இருந்தீங்க. வெற்றி தோல்வியின்றி ஓயாமல் நடக்கும் அந்த போர்ல ஜராசந்தன் சளைக்காது கண்டு அவனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. தாங்கள் ஒரு மரத்தோட கிளையை ஒடித்து 2ஆக பிளந்து பீமனுக்கு புரியிற மாதிரி காட்ட பீமனும் அவ்வாறே அவனோட உடலை 2ஆக கிழித்து கொன்றான். அவனால சிறைப்பட்டிருந்த அரசர்களை மகிழ்ச்சியோட விடுவித்து அவங்களுக்கு உரிய தேசத்துக்கு அனுப்பி வச்சீங்க. அவங்களுக்கு உரிய உயர்ந்த பக்தியும் கொடுத்தீங்க. நல்வாழ்வு பெறுவோமான்ற ஆசை இழந்திருந்த அந்த அரசர்களை தர்மத்தை காப்பாற்றுவான் வேண்டி, அதாவது தர்மபுத்திரரோட அரசை ஏத்துக்க சொல்லி கட்டளையிட்டீங்க. இப்போ 2 காரியமும் நிறைவேறிடுச்சு. ஒன்று ஜராசந்தனோட வதம், 2வது தர்மபுத்திரர் சக்கரவர்த்தியாக போகிற அந்த ராஜசூய வேள்வி. அதுக்கப்புறம் நீங்க தர்மபுத்திரரோட ராஜசூய யாகத்தை செய்ய தொடங்கிய பொழுது அங்கு வந்திருந்த அரசர்கள் அனைவரும் பல பல பணிகளை மகிழ்ச்சியுடன் வேலையாட்கள் போல செஞ்சாங்க. உலகத்தின் நாயகனே, இந்த யாகத்துல தாங்களும் அந்தணர்களுடைய திருவடிகளை அலம்புதல், பூஜனை செய்தல் முதலிய சேவைகளை செஞ்சீங்க. பெருமை பெற்ற அந்த தர்மபுத்திரனின் பாக்கிய சிறப்பை எப்படிதான் வர்ணிக்க முடியும்? யாகம் முடிவு பெறும் நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கர்மங்களில் முதலிலே பூசனை புரிந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல்ல யாருக்கு முதல் மரியாதை அப்படின்னு அங்க வாக்குவாதம் நடந்த போது சகாதேவன கூற்றுப்படி தர்மபுத்திரர் அனைத்து ஜீவன்களிலும் ஆன்மாவாக விளங்கும் உங்களுக்கு அவையில் முதற் பூஜையை செய்தார். இதை பார்த்து விண்ணவர் மன்னவர் அடங்கிய இந்த உலகம் அனைத்துமே மன நிறைவோட மகிழ்ந்து போனது. அப்பொழுது சேத்தி மன்னனான சிசுபாலன்
பூஜிக்கத்தக்க முனிவர்களும் அரசர்களும் நிறைந்திருக்கிற இந்த சபையில இடையர்கள்ல ஒருத்தனான கடையனான ஒரு சிறுவனை எந்த முட்டாள மதித்து ஏன் பூஜை செய்றீங்க அப்படின்னு கேட்டு ஒரு வாக்குவாதம் செஞ்சான். என்ன பரிதாபம்! உங்களை பற்றி தீய சொற்களை கூறி தன்னோட இருக்கையிலிருந்து ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். அவனை பாண்டவர்கள் எல்லோரும் எதிர்த்தார்கள். இவ்வாறு சிசுபாலனை எதிர்க்க வந்தபோது தன்னை சேர்ந்தவர்களை தடுத்து நிறுத்தி தங்களை எதிர்த்து நிற்கும் தங்கள் பகைவனான சிசுபாலனோட தலைய அசுரர்கள் பிளக்கும் சுதர்சன சக்கரத்தால அறுத்து தள்ளினீங்க. முன்னாடி பிறவிகள்ல இடையராது தங்களையே சிந்தித்து சிந்தித்து தூய்மையடைந்த மனம் பெற்ற சிசுபாலன் யோகிகளாலும் அடைவதற்கரிய தங்களுடைய உத்தம ராஜ்யத்தை அடைந்தான். ஏன்னா இந்த சிசுபாலன் தான் ஜெய விஜயர்கள்ல ஒருத்தன். அவன் உங்களோட பக்தர்கள், துவாரபாலகர்கள். பெருமை பெற்ற ராஜசூய யாகம் தங்களால் நன்கு நடத்தி வைக்கப்பட்ட பிறகு மக்கள் அனைவரும் தர்மபுத்திரர் சிறந்து விளங்குகிறார், ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கோஷம் செஞ்சுக்கிட்டே போனாங்க. ஆனா தீயோனான துரியோதனன் மட்டும் மயனால நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த அழகான சபா மண்டபத்துல நிலத்தை நீருன்னு நினைச்சுக்கிட்டு நீரை நிலம் நினைச்சுக்கிட்டு மதிமயங்கி தாயாதிகளான பாண்டவர்களின் செல்வ சிறப்பை கண்டு பொறாமையினால மனம் புழுங்கி போனான். பிரபுவே ஜனார்த்தனா, அப்போது துரியோதனோட அறியாமையினால சறுக்கி விழும்போது திரௌபதிக்கும் பீமசேனனுக்கும் எழுந்த சிரிப்பை தாங்கள் தங்கள் கடைக்கண் பார்வையால் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் வளரும்படி செய்து இந்த பூமி பாரத்தை போக்குறதுக்காக ஒரு விதை போட்டீங்க போல. ஏன்னா யாரையும் நகைக்க கூடாது அப்படின்னு சொல்லித்தர நீங்க தான் இப்போ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு இங்க பாரத போர் நடக்கிறதுக்கு ஒரு வித்தை போட்டீங்க. குருவாயூரப்பா, இந்த மாதிரி செயல்கள் செஞ்ச நீங்க என்னோட நோய் கூட்டங்கள்ல இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி இந்த அருமையான தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவஸ்தம் தேவம் கிருஷ்ணச்சானூரமர்தம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவ புத்தியாத்மநாபா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அஞ்ஞாத்வா தே மகத்வம் யதிக நிகதிதம் விஸ்வநாதஸ்சமேதாஹ ஸ்தோத்ரம் சைதத் சகஸ்ரோத் தரத்மதிகதரம் த்வத்ப்ரசாதாய பூயாத் த்வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷு ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைஹி இதமித குருதாம் ஆயுளாரோக்யம் சௌக்கியம் இதமித குருதாம் ஆயுளாரோக்யம் சௌக்கியம் இதமித குருதாம் ஆயுளாரோக்கியம் சௌக்கியம். நாம நாராயணிய தசகங்களை முடிக்க போற அந்த சூழ்நிலையில இருக்கோம். இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு தசகத்தோட முடிவிலையும் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வேண்டி இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிவா பாடி முடிக்கலாம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.